வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் உயிருள்ளவரை உஷா. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? ஒரு மார்கழி மாதத்தின் விடியற்காலை நேரம். இரவெல்லாம் வாந்தி எடுத்து எடுத்து சோர்ந்து போன உஷா அப்போதுதான் கணவன் ரவியின் கைவளைவில் அயர்ந்து தூங்க ஆரம்பித்தாள். செல்போனில் 6 மணி அலாரம் அடிக்க தூக்கம் கலைந்த ரவி சட்டென அலாரத்தை ஆஃப் செய்தான். அலார சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி புரண்டு படுத்த மனைவியை மென்மையாக தட்டி கொடுத்துவிட்டு பெட்ஷீட்டை உதறி எழுதான். அதே கையோடு தன்னுடைய செல்போனையும் உஷாவின் செல்போனையும் ஆன் செய்து சார்ஜரில் போட்டுவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான். ஃப்ரெஷ்ஷாகி வெளியே வரும்போது மறுபடியும் வாந்தி வரும் உணர்வில் வாஷ் பேஷனில் ஓங்கரித்திருந்தாள் உஷா. ஓடிப்போய் அவளுடைய தலையை பிடித்து நெஞ்சை நீவி விட்டான் ரவி. சோர்ந்து போய் பார்த்தவளின் முகத்தில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டு, 3-4 மாசம்தான் இப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, கொஞ்சம் பொறுத்துக்கடா என்றவன், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன் என்றான். ஐ திங்க் ஸோ என்றவள். ரவியும் லீவு போட சொல்லலாமா என்று யோசித்தவள், வேணாம் என முடிவு எடுத்துவிட்டு அவள் அம்மாவுக்கு மெசேஜ் செய்தாள். உனக்கு பிடிச்சதை சமைச்சு எடுத்துட்டு வரேண்டி என்று அம்மாவின் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹார்ட்டினை அனுப்பிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிய கணவனுக்கு டாட்டா காட்டிவிட்டு காலையில் வந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த சில நொடிகளில் மயங்கி சரிந்தாள். கண் விழிக்கையில் ஹாஸ்பிட்டல் படுக்கையில் இருந்தாள். கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. அம்மா கண்ணை கசக்கி கொண்டிருந்தாள். நைட்டெல்லாம் வாந்தி எடுத்ததால உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு போச்சு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஃபேமிலி டாக்டர் சமாதானம் செய்து கொண்டிருந்தார். மறுபடியும் கண்களை மூடினாள் உஷா. சில கண்ணீர் துளிகள் வழிந்து காதுக்குள் நுழைந்தன. கூடவே என் உயிருள்ள வரைக்கும் உஷாதான் என்ற சிவாவின் குரலும் அவள் சிரிப்பும் எதிரொலித்தன. 10வது வரை கிராமத்தில், அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்துவிட்டு +1 சென்னையில் கோயட் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருந்தாள் உஷா. முதல் வாரம் கிளாஸ் ரூமில் யாராவது ஒரு பையன் பேனா ப்ளீஸ் என்றால் கூட இதயம் வாய் வரை வந்து துடிப்பது போல உணர்ந்தாள். பிறகு மெல்ல மெல்ல அந்த சூழலுக்கு பழக்கப்பட்டு விட்டாள். பையன்களிடம் இயல்பாக பேசக்கூட ஆரம்பித்திருந்தாள். ஆனால் எல்லாமே சிவா அந்த வகுப்பில் சேரும் வரைதான். வகுப்புக்குள் ஆரம்பித்த கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்துதான் சிவா அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான். உஷா படிக்கிற அதே பியோர் சயின்ஸ் குரூப்பைத்தான் அவனும் எடுத்திருந்தான். வளர்த்தியாக ஒரு மாணவன் தங்கள் வகுப்பறைக்குள் நுழைந்ததை மற்ற மாணவர்கள் சற்றே பொறாமையாக பார்க்க, அவன் வலது கையை உயர்த்தியபடி வகுப்பில் இருந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் என்றபடி கடைசி பெஞ்சில் போய் அமர்ந்தான். கேர்ள்ஸ் அவனை பார்த்து பார்த்து ஏதோ ரகசியம் பேசி சிரித்தார்கள். உஷாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த வசந்தி, ஏய் செம மேன்லியா இருக்காண்டி என்றாள் கிசுகிசுப்பாக. சிவா வந்த அன்றைக்கு 4-5 டீச்சர்ஸ் வகுப்பறைக்குள் வந்து யாரு சிவா என்று கேட்டுவிட்டு போனார்கள். இங்கிலீஷ் சார் மட்டும் அவன் தோளை தட்டி, நல்லா படிடா, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுடா, பழைய ஸ்கூல்ல நடந்துக்கிட்ட மாதிரி நீயே பனிஷ்மெண்ட் கொடுத்திடாத என்று விட்டு போனார். அடுத்த 1 வாரத்தில் வகுப்பு முழுக்க ஒரே சிவா புராணம்தான். எல்லா பாய்ஸும் அவனுடன் ஃப்ரெண்டாகி விட்டார்கள். கேர்ள்ஸில் சிலர் அவனை அண்ணன் உறவு கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். வசந்தியோ ஒன் சைடாக லவ் பண்ணவே ஆரம்பித்து விட்டாள். அவனை பற்றி தான் சேகரித்த செய்திகளை என் ஆளு சூப்பர்ல என்கிற பெருமித உணர்வில் உஷாவின் காதுகளிலும் போட ஆரம்பித்தாள். அதில் சிவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததற்கான காரணத்தை கேட்ட பிறகு உஷாவுக்கு அவன் மேலே பெரிய அளவில் மரியாதை வந்தது. சிவா ஏற்கனவே படித்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கான லீடர் அவன்தான். இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக வேறொரு ஸ்கூலுக்கு சென்றபோது சிவாவின் ஸ்கூல்மேட் ஒருவன் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தியிடம் மிஸ்பிஹேவ் செய்திருக்கிறான். இந்த விஷயம் அந்த ஸ்கூல் பிரின்சிபாலின் காதுக்கு போய் பிரச்சனை பெரிதாக தன் ஸ்கூல்மேட் செய்த தவறுக்காக அந்த பிரின்சிபாலின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறான் சிவா. இதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை, அந்த பிரின்சிபால் கண் முன்னாடியே மிஸ்பிஹேவ் செய்த மாணவனின் முகத்தில் 4-5 குத்துகளையும் விட்டிருக்கிறான். மூக்கு வாயெல்லாம் இரத்தமாக அவன் மயங்கிச் சரிய மருத்துவமனைக்கு தூக்குச் சென்று ஓடியிருக்கிறார்கள். பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போக அரசியல் செல்வாக்கு மிக்க சிவாவின் அப்பா கேட்டுக்கொண்டதாலும் மாணவர்களுடைய எதிர்காலம் கருதியும் சிவாவை மன்னித்து விடுகிறார்கள். ஆனால் அவன் படித்த பள்ளி மிஸ்பிஹேவ் செய்த மாணவனுடன் சிவாவையும் பள்ளியை விட்டு நீக்கிவிடுகிறது. அதன் பிறகுதான் உஷா படித்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கிறான் சிவா.
தான் இருக்கிற இடத்தையே கலகலப்பாக வைத்திருக்கிற சிவாவை தானொன்று தன் படிப்புன்று என்று இருந்த உஷா எப்படி ஈர்த்தாள் என்பது இதுவரைக்கும் புரியாத புதிர்தான். புள்ளத்தாச்சி பொண்ணு, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோடி என்கிற அம்மாவின் குரல் எங்கோ ஆழ்கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல இருந்தது. இப்படி தூங்குதே இந்த புள்ள என்றபடி உஷாவின் அம்மா வாட்டர் பாட்டிலில் சிறிது தண்ணீர் பிடித்து உஷாவின் முகத்தில் தெளித்தாள். அந்த ஜில்லிப்பில் லேசாக கண் திறந்தவள் இதே போன்றதொரு இறந்த கால ஜில்லிப்பு தருணத்துக்குள் நுழைய ஆரம்பித்தாள். மறுபடியும் காதுகளில் சிவாவின் குரல். மிஸ், ஓடி வாங்க, என் உஷா முகத்தில் ஆசிட் பட்டுடுச்சு. சிவா உஷாவை விரும்புகிறான் என்பது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரிந்துவிட்டது. சிவாவே அதை தெரியப்படுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் பிடி பீரியட் நேரத்தில் மழை கொட்டி கொண்டிருந்தது. எல்லோரும் மழையை ரசித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில்தான் சிவா அதை செய்தான். என் உயிருள்ள வரைக்கும் உஷாதான் என்று கரும்பலகில் எழுதிவிட்டு அவன் இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். என்ன எழுதுகிறான் என்று ஆர்வமாக கவனித்த மொத்த கிளாஸ் ரூமும் திடுக்கிட்டு போய்விட்டது. உஷா மிரண்டு போய் உட்கார்ந்திருந்தாள். வசந்தி அவளை விட்டு தள்ளி உட்கார்ந்தாள். இந்த சம்பவத்துக்கு பிறகு சிவா தன்னை முழுமையாக வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டான். பாட்னி லேபிலும் ஜுவாலஜி லேபிலும் உஷாவுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து கொண்டு செம்பருத்தி பூவின் புள்ளி வட்டத்தையும் தவளையின் ஜீரண மண்டலத்தையும் ஆராய ஆரம்பித்தான். கோனார் நோட்ஸில் லவ் லெட்டர் வைத்து வசந்தியிடம் கொடுத்து அனுப்பினான். அவளோ, அவன் வசதியான வீட்டு பையன் டி, அவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது என்ற கிளியையும் சேர்த்து கொடுத்து விட்டு போனாள். உஷா எழுதி கொண்டிருந்த பேனாவை பிடுங்கிக் கொண்டு ஓடுவான். சாப்பிட்டு கொண்டிருப்பவளிடம் எனக்கு ஒரு வாய் என வாயை திறப்பான். கேர்ள்ஸ் பாத்ரூம் கதவின் தாழ்பால் துடிப்பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தன்று பாத்ரூம் வரைக்கும் வந்துவிட்டு திரும்பியவளை தடுத்து உள்ளே அனுப்பிவிட்டு கதவை மூடி தாழ்பாலை பிடித்து கொண்டு நின்றான். ஸ்கூல் டூருக்கு மகாபலிபுரம் செல்கையில் பாறையில் சறுக்கி கீழே விழுந்தவளை பஸ் வரை தூக்கி கொண்டு வந்தவன் காதருகில் என் உயிருள்ள வரைக்கும் உஷாதான் என்றான். அடுத்த 4 நாட்கள் குளிர்காய்ச்சலில் விழுந்தாள் உஷா. 5வது நாள் பள்ளிக்கு சென்ற போதும் சோர்வாகவே இருந்தாள். கெமிஸ்ட்ரி லேபில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தரம் பார்த்தல் பரிசோதனையை முடித்தவள் காரியத்துகள் பரிசோதனையை செய்ய ஆரம்பித்தாள். ஏதோ யோசனையில் சல்ஃபியூரிக் ஆசிட் அதில் ஊற்ற திரவம் பொங்கி மேலெழுந்தது. அம்மா என்று முகத்தை மூடிக்கொண்டு அலறியவளை குழாய் அருகே இழுத்து கொண்டு ஓடினான் சிவா. கெமிஸ்ட்ரி டீச்சர் சுதாரித்து அருகே வருவதற்குள் நீரை பிடித்து முகம் முழுக்க அடித்தவன், மிஸ், ஓடி வாங்க, என் உஷா முகத்தில் ஆசிட் பட்டுடுச்சு என்று அலறினான். 2 நாள் ஆசிரியர்களின் ஓய்வறையில் சிவா உஷா பேச்சுதான். விஷயத்தை கேள்விப்பட்ட அவனுடைய அப்பா, எக்ஸாம் முடிஞ்சதும் அவனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல +2 எக்ஸாம் முடிந்தது. இருவருமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு 5-6 வருடங்கள் வரைக்கும் சிவா என்ன ஆனான் என்பது உஷாவிற்கு தெரியவே தெரியாது. காலேஜ் முடிந்ததும் திருமணமும் முடிந்துவிட்டது. ரிசப்ஷனுக்கு வந்திருந்த வசந்தி, உன் ஹஸ்பண்ட் ஒரு சாயல்ல சிவா மாதிரியே இருக்காரு, கவனிச்சியா என்றாள். உஷா உஷா அம்மாவின் குரல் இந்த முறை உஷாவை தூக்கத்திலிருந்து எழுப்பியே விட்டது. அம்மாவின் நச்சரிப்பு தாங்காமல் சாப்பிட்டபடியே இடது கையால் வாட்ஸ்அப்பை திறந்தாள். அந்த கையின் மேல்புறம் ஆசிட் பட்டு புசுங்கிய தடம் இன்னும் தெளிவாக தெரிந்தது. மறுபடியும் அதே மெசேஜ், சிவா எக்ஸ்பயர்ட். நம்ப முடியாமல் அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். வசந்திதான் குரூப்பில் என்னாச்சு என்று காரணம் கேட்டிருந்தாள். ஏதோ அரசியல் தகராறு போல, அவன் அப்பாவை வெட்ட வந்திருக்காங்க, இவன் நடுவில் நுழைஞ்சிருக்கான், அவனுக்கு அவன் அப்பானா உயிராச்சே என்ற ரிப்ளையை முழுதாக படிக்க முடியாமல் உஷாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்வோம். நன்றி.